திருவுருளையும் துதித்து வணங்கி அடுத்தரும் உயர்ந்து போன் விளைவெள்ளியின் தாயார் செய்த திருமுருநாத பெருமானின் மலர்பாதத்தையும் எமையாலும் சண்முகநாத பெருமானின் கமல மலர்பாதத்தினடியின் சண்புகுந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனைய என்பர்களை வழங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த சித்திரை சதயத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் திருநாவுக்கரசர் பெருமான். நம்ம சைவ சமயத்தில் 4 பரமாச்சாரியர்களில் ஒருவராக திகழக்கூடியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருமுனை பாடி நாட்டிலே அவதாரம் செய்த பெருமான். இன்னைக்கு இருக்க திருவண்ணாமலையோட சுற்றியுள்ள அந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்துல திருமுனை பாடி நாடு என்று நம்ம நாடு கொங்கு மண்டலம் கொங்கு நாடுன்னு சொல்வதை போல திருமுனை பாடி நாடு என்று இருந்தது. அந்த தளத்திலே திரு ஆமூர் என்ற தளத்திலே புகழனார் என்பவருக்கும் அவருடைய மனைவி மாதினியார், புகழனார் மாதினியார் என்ற இணையருக்கு எல்லா வல்ல இறைவனுடைய அருளாலே அவர்களுடைய மைந்தராக அவதாரம் செய்த பெருமான் திருநாவுக்கரசர். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார் என்பது அவருடைய பெயர். திருமுனைப்பாடி நாடு ஒழுக்கம் சிறந்தவர்கள் அங்கு நிறைந்து வாழ்ந்து வந்தார்களாம். அப்படிப்பட்ட நகரத்திலே புகழனார், அவர் பேரிலே புகழ் இருக்கு பாருங்க. ஒரு ஞான மைந்தனை பெற்றிருக்கிறார்னா அவருடைய புகழ் என்றும் அழியா புகழ். அதனால தாயார் பேர் மாதினியார். அப்படின்னா இவரை போல மாது இனி யார் அப்படின்னு கேட்கிற மாதிரி அவ்வளவு பெரிய தாய், பெரிய ஞான செல்வத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, மாதினியார். இவரை போல மாது இனி யார் அப்படின்ற மாதிரி அவங்க தாயார். அவங்களுக்கு நாவுக்கரசருக்கு முன்னாடி மூத்ததா பிறந்தவங்க திலகவதி அம்மையார். அவங்க தான் முதல் குழந்தை, பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. பின்பு சிறிது ஆண்டுகளில் திருநாவுக்கரசர் அவருடைய பெற்றோர் பூர்வீக பேர் மருள் நீக்கியார். நான் பொதுவரை மருள் நீக்கியார் சொல்றேன். மருள் நீக்கியார் அடுத்ததாக பிறந்தார். திலகவதி அம்மையார் மனப்பருவம் அடைந்தார். அப்போது அவருக்கு திருமணம் செய்து வைக்க பெரியவர்கள்லாம் முடிவு பண்ணாங்க. அப்ப அந்த நாட்டில் தளபதியாக திகழ்ந்தவர் கலிப்பகையார். அவரும் 63 நாயன்மார்கள் ஒருவர். அவருக்கு மனம் முடிப்பதற்காக பேசினார்கள். இப்ப நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியாச்சு. அந்த சமயத்துல மன்னருடைய ஆணையின்படி வடக்கு தேசத்துல போர் தொடுக்க வேண்டும் என்று மன்னருடைய இருந்து அவருக்கு அரசாணை வந்தது. ஆகவே திருமணம் நிச்சயதார்த்தமானது, திருமண நாள் குறிச்சாச்சு. இடையில போர் வந்துருச்சு. அதனால வடக்கு தேசத்துக்கு போருக்காக சென்று விட்டார் கலிப்பகையார். சில நாட்களில் ஒரு செய்தி வந்தது. அவர் வடக்கே போரிடும் போது வீர மரணம் அடைந்ததாக செய்தி வந்தது. வீர மரணம் அடைந்து கலிப்பகை நாயனார் இறைவன் திருவடியை சேர்ந்துட்டார். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அப்ப எவ்வளவு சொல்லனா துயரம் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதி அம்மையாருக்கும் சொல்லனாத துயரம். அப்படியே சில நாட்கள் சென்றது. அப்போ அவருடைய திலகவதி அம்மையாருக்கும் மருள் நீக்கியாருக்கும் பெற்றோரான புகழனாரும் மாதினியாரும் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள். இப்ப பெற்றோர் இல்லை. இப்ப அம்மையார் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 18 வயசு திலகவதி அம்மையாருக்கு. சுவாமிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 15-16 வயசு, அவ்வளவுதான். யாரும் இல்லை. அப்போது அந்த அம்மையாருக்கும் வாழ பிடித்தம் இல்லை. உள்ள விரக்தி வந்து விட்டது திலகவதி அம்மையார். ஆனாலும் தன்னுடைய தம்பி சகோதரரை பார்ப்பதற்கு யார் இருக்கிறாங்க, அதற்காகவே நாம் உயிர் வாழ வேண்டும் என்று நினைந்து துறவரம் மேற்கொண்டார். துறவரம் மேற்கொண்டு திரு அதிகை வீரட்டானம் அங்கு சென்று அங்கு ஒரு சிறு குடில் அமைத்து திருத்தொண்டு செய்து வந்தார். அவருடைய திருத்தொண்டு என்னன்னு சொன்னா, காலையில நீராடி எழுந்து சுவாமியுடைய கோயிலை பூரா தூய்மை செய்வது, நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி மெழுகிட்டு கோலமிட்டு பூமாலைகள்லாம் பறித்து புனைந்து பூமாலைகள்லாம் புனைந்து இறைவனுக்கு சாட்டி நல்ல இறைவனுக்கு பல இனிய கீதங்கள் எல்லாம் பாடி இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தவத்தை அவர் செய்தது. மிகப்பெரிய தவம் அந்த அம்மையார் செய்து வந்தார். அப்ப மருள் நீக்கியார் திருநாவுக்கர் அவருடைய தம்பி இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டார். கொடுத்து ஏழைகளுக்கெல்லாம் தானமா கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நிறைய சொத்து இருந்தது, அத்தனை தானமாக கொடுத்து விட்டார். அப்போது அவருக்கு சின்ன வயது தானே. அதனால அப்போது தமிழகத்திலே சமண மதம் எங்க பார்த்தாலும் சமத மதம் இருந்தது. மன்னர் கூட சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தார்.
சமண மதத்து கொள்கை எப்படின்னா நாத்திகவாதம், இறைவன் உண்டு என்ற கொள்கை அவங்ககிட்ட கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கொள்கை. அது எப்படின்னா நல்ல உதட்டளவில் இனிக்க பேசுவாங்க, உள்ளத்தளவில் ரொம்ப மோசமான கருத்தை உடையவர்கள், பிறரை ஏமாத்துற அந்த வஞ்சனை மிக்கவர்கள். அது உள்ளத்தில் இருக்கும், அது வெளியில தெரியாது. ஆனா இனிமையாக பேசி பிறரை கவர்வதில் வல்லவர்கள். அந்த கவர்ச்சியான பேச்சுல சாமி மயங்கிட்டார், மருள் நீக்கியார். மயங்கி சமண சமயத்தை போய் சார்ந்துட்டார். சமண சமயத்தை சார்ந்தோடனே அம்மையாருக்கு ரொம்ப வருத்தம். திலகவதியை தன்னுடைய அம்மையார் வளர்ந்து நாள்தோறும் அவர் காலையில் எந்திரிச்சு மந்தவனை சேர்ந்து மலர்கள் எல்லாம் பறித்து கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி சாமிக்கு மலர் சாத்தி வழிபாடு செஞ்சு இறைவன்ட்ட பிரார்த்தனை வைப்பாங்க. தன்னுடைய சகோதரர் இப்படி சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு கவலையோடு பெருமான்ட்ட பிரார்த்தனை செய்வாங்க. எப்படியாவது நன்னறியாம் சிவநெறிக்கு தன்னுடைய சகோதரர் வர வேண்டும். ஏன்னா அம்மையார் துறவி, வேற எந்த பிரார்த்தனையும் இல்லை, உலகமே நல்லா இருக்கணும், தன்னுடைய சகோதரர் சமய நம்மளுடைய சிவநெறியாம் நன்னெறிக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இப்படி நாள்தோறும் பிரார்த்தனை செய்வார். அங்க என்ன நடக்குதுன்னா, அவர் திருநாவுக்கரசர் சமண சமயத்துக்கு போனார். இவர் ஏற்கனவே நல்ல அறிவுடையவர். அதனால அங்க உள்ள சமய நூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்து அந்த சமண சமயத்துக்கு தலைவராயிட்டார். தர்மசேனர் அப்படின்னு பட்டமே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கடலூர்னு சொல்றோமே, அந்த கடலூர் பாதிரி புலியூர் அங்க உள்ள போயிருக்கு. அன்னைக்கு அந்த சமணர்கள் அந்த பேரை மாத்தி பாடலி புத்திரம்னு ஆக்கிட்டாங்க. வடக்கையும் ஒரு பாடலி புத்திரம் இருக்கு சமண கோவில், அதே மாதிரி இங்க பாடலி புத்திரம்னு அந்த ஊரையே மாத்திட்டாங்க. அந்த பாடலி புத்திரம் கடலூர், இன்னைக்கு கடலூர். அந்த பாடலி புத்திரத்தில உள்ள அந்த சமண சமயத்துக்கு தலைவராயிட்டார். அந்த நிலையில அவர் அந்த சமயத்துல மேல் நோக்கி போயிட்டார். இப்படியே காலம் போய்கொண்டே இருக்கிறது. அம்மா நாள்தோறும் நன்னறியாம் சிவனறிக்கு தன்னுடைய சகோதரர் வர வேண்டும் என்று பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, ஒரு 18 16 வயசு 18 வயசுல போயிருப்பாரு நாவுக்கரசர். இப்ப 70 வயசாச்சு. ஆனா 70 அவருக்கு வயசாகிற வரைக்கும் அம்மா பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பாருங்க, பிரார்த்தனை விடக்கூடாது. என்ன நான் 1 மாசம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாமி நம்ம ஒண்ணுமே செய்யலங்க. அம்மையார் பாருங்க, அவருடைய 70 வயசு வரைக்கும் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, நாள்தோறும் விடாத பிரார்த்தனை. இது திருநாவுக்கரச பெருமான் தேவாரத்திலே சொல்றாரு. பல நாள் இவன் அழைக்கின்றான் என்று சொல்லி ஒரு நாள் அருள்வார் என்னார். அப்படிதான் அருள் செய்கிறாரு. 70 வயசாச்சு. அப்ப சாமியுடைய திருவுடம் மேற்கொள்கின்றது திருநாவுக்கரசர். அதே சாமி சேக்கிழார் பெருமான் சொல்றார், இவர் சமண சமயத்துக்கு போயிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்பெருமான் அருளாமையினால், இறைவனுடைய அருள் இல்லாதனால அவங்க போயிட்டாங்க. இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தர் திருக்கோயிலுக்கு வர முடியும், திருக்கோயில் வழிபாடு செய்ய முடியும், இது மாதிரி சத்சங்கத்துல கலந்து கொள்ள முடியும், இது மாதிரி குரு பூஜையில கலந்து கொள்வதற்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா வர முடியாது. அதனால நம்பெருமான் அருள் இல்லாமையினால் சமண சமயம் புகுந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான். நம்பெருமான் அருள் இருந்ததனால் அதிகை வீரட்ட திருக்கோயில திருமணம் அமைத்து திருத்தொண்டு செய்தார் திலகவதியார். பாருங்க, அருள் இருந்தால் இப்படி, அருள் இல்லாதனா அப்படி. ஆனால் அருள் வாயப்பட்ட அம்மையார் நாதோறும் பிரார்த்தனை பண்ணாங்க. அதனால அவருடைய நாவுக்கரசருடைய 70வது வயசுல இறைவன் திருவருள் புரிகின்றார். என்ன புரிகின்றான்னு சொன்னா, அவருக்கு ஒரு வயிற்று வெளி நோய், சூளை நோய் சொல்லுவாங்க. வயிற்றுல ரொம்ப சூடு அதிகமாயிடுச்சுன்னா அது ஒரு வயிற்று வலி நோய் வழி வந்துடும். அந்த ஒரு கொடுமையான நோயை சாமி கொடுத்துட்டார். அவர் வயிற்று வலியால துடிக்கிறார். யாரு? மருள் நீக்கியார். இன்னமும் அவர் பேர் மருள் நீக்கியார் தான். வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கிறார். அங்க உள்ள மருத்துவர், சமண சமயத்து மருத்துவர்கள், அங்கு உள்ள மந்திர தந்திரங்கள் அத்தனையும் பயன்படுத்தினாங்க. ஒண்ணுமே குணமாகல. எனக்கு கொடுத்தது சாமி இல்லையா, அது எப்படி குணமாகும்? ஒரு நாள் இந்த வயிற்று வலி தாங்க மாட்டாம அந்த மடத்தில் உள்ள தன்னுடைய பணியாளர் ஒருவர் இரவு பொழுது அழைக்கிறார். 11 மணி இரவில் அழைத்து, இங்க வா, யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு தகவல் உனக்கு சொல்றேன், அதை நீ எனக்காக செய்ய அப்படின்னாரு. அவர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டார். நேரா இவங்க இருக்கிறது என்ன, கடலூர், அதாவது பாடலி புத்திரம்ன்றது கடலூர். அம்மையார் இருக்கிறது அதிகை வீரட்டா. அங்க அதிகை வீரட்டனுடைய தமக்கையார் அங்க இருக்கிறாங்க, திலகவதி. அவரை போய் பார்த்து வணங்கி, உங்களுடைய சகோதரர் வயிற்று வலியால் துன்பப்படுகிறார், அவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்க வேண்டும் என்று அவரை வணங்கி
சொல்லிட்டு அவரை எப்படியாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறார். அந்த பணியாளரும் இரவோடு போறார், யாருக்கு தெரியாம. ஏன்னா சமண சமயம், அவங்க சைவத்துல போய் பேசக்கூடாது, அவ்வளவுதான், உயிரோட இருக்க முடியாது. நேரா யாருக்கும் தெரியாம அவர் போனார். அங்கு திலகவதி அம்மையார் தகவல்லாம் சொல்றாங்க. அம்மையார் சிரித்து கொண்டே, இறைவனுடைய அருள் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சிரித்து கொண்டே அம்மையார் சொன்னாங்க, பெரியவங்களை பார்க்கணும்னா அவங்க தான் வரணும், பெரியவங்க வரமாட்டாங்க, போ அவரை வர சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்படிதான் போகணும். குருநாதரை பார்க்கணும் நாம தான் போகணும், அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. வந்தார், சொன்னார். அப்ப தன்னுடைய தவறை உணர்ந்தார். ஆகவே அவரே ஒரு துணியெல்லாம் மூடிக்கிட்டு இரவோட இரவா பரப்புறார். மருள் நீக்கியார் திருவதிகை வீரட்டான வந்துடுறார். யாருக்கும் தெரியாம இரவோட இரவா அம்மையாருடைய திருவடி. அப்போது அதிகாலை பொழுது. அப்பொழுதும் அதிகாலை 4 மணிக்கு அம்மையார் எங்கிருந்து நீராடி கோயிலெல்லாம் தூய்மை பணிகள் மேற்கொண்டு நந்தவனத்துல மலர் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது திருநாவுக்கரசர் திருவடியை தூரத்துல பக்கத்துல போறதுக்கு அவருக்கு தயக்கம். அதனால தூரத்துல இருந்து அம்மையார் திருவடியை பார்த்து விழுந்து வணங்குறார், சாஸ்திரம் விழுந்து வணங்குறார். அப்போது அம்மையார் சொல்கிறார்கள், நீ போய் முதல்ல நீராடி விட்டு வேற ஆடை உடுத்தி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சமணர்கள் பெரும்பாலும் குளிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குளிப்பதில் உடன்பாடு இல்லை. என்னைக்கோ நினைச்சா குளிப்பாங்க. இன்னைக்கு நாத்திகவாதிகள்லாம் பாங்க தினசரி நீராட மாட்டாங்க, அவங்க குளிக்கிறதே பிடிக்காது. நம்ம தமிழகத்திலே ஒரு பெரிய நாத்திக தலைவர் இருந்தார். அவர் வரலாறை படிச்சீங்கன்னா அவர் குளித்தாள்னு சொன்னா ஒரு கோபம் வரும். அப்படி அந்த சமண சமய மார்க்கம் அப்படி. அதனால முதல்ல நீராடி விட்டு வேற ஆடை உடுத்தி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேல் குளித்து நீராடிட்டு அம்மையார் திருவடி வணங்குறார்கள். அங்கு திரு அதிகை வீரட்டானது திரிபுர சுந்தரி சமேத திரு அதிகை வீரட்டானது பெருமானை தன்னை சிந்தையில் நினைத்து சிந்தித்து அவருக்கு திருநீர் திரு பஞ்சாட்சரம் மகாமந்திரமான ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஓதி திருநீர் அவருக்கு அளிக்கின்றார். அந்த திருநீரை அளிக்கும் போது அவருடைய வயிற்று வலியோட நோய் பாதி போயிடுச்சு. அப்படி திருநீரை இட்டார், சாஸ்தாங்கம் விழுந்தார். போய் திருக்கோயில போய் பெருமானை தரிசனம் வழிபாடு செய்யினார். குருவுடைய அருள் பெற்றுதான் திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்யணும், அப்பதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். குருவுடைய அருள் பெறாமல் திருக்கோயில் வழிபாடு செய்தால் அது பயனற்றதாயிடும். இந்த குருவர் திலகவதி அம்மையார் குருநாதர் அருள் கொடுக்க நேரா போறார். விழுந்து சாஸ்தாங்கம் விழுந்து, பெருமானே அடியனுடைய பிழையை மன்னித்து பொறுத்து காத்து அருள வேண்டும், அடியனுடைய அந்த சூளை நோயை தீர்த்து அருள வேண்டும், அறியாமையினால் நான் சமண மதம் புகுந்தேன் என்று பலவாறு கண்ணீர் வழி பெருமான்கிட்ட பிரார்த்தனை செய்கின்றார். அப்பொழுது அங்கு திரு அதிகை விரட்டுக்கு பெருமான் அசரீதியாக அந்த அசரீதி ஒளி மூலம் அருளுகின்றார். அப்போ சொல்றாரு, நீ நாவுக்கு அரசன், நீ திருநாவுக்கு அரசன் என்று இனி அழைக்கப்படுவாய், இன்றிலிருந்து நம்மை பாடி பரவி நமக்கு தொண்டு செய்வாயாக என்று அருள்கின்றார். அவருடைய பூர்வீக பேர் வாகீச முனிவர். அவர் கைலாயத்திலே பூர்வீகத்தில் இருக்கும் போது கைலாயத்தில் வாகீச முனிவராக அவர் இருந்து வந்தார். அவர் மிக மேலான நிலை. அவர் பூமியில பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாகீசர்னா அந்த வாக்கை ஆளக்கூடியவர் என்று பேர். அதே பேர் தான் இங்க சாமி திருநாவுக்கரசர். திருநாவுக்கு அரசர் தமிழ்ல இருக்க, சமஸ்கிருதத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அவர் வாகீஸ்வர முனிவராக இருக்கும்போது தவம் கைலாயத்தில் மேற்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ராவணன் அவனுடைய கைலாய மலையை எடுத்து நான் இலங்கைக்கு கொண்டு செல்வேன் என்று கைலாய மலையை எடுப்பதற்காக கையை உள்ள விட்டா சாமி கைலாய மலையிலிருந்து அவருடைய பாதத்தில் இருந்து லேசா ஒரு டச் பண்ணார், அவ்வளவுதான். கைலாயம் வச்சு கை சிக்கிடுச்சு. ஐயோ 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 ஒரேன்னு அழுகுறான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக அழுதானாம். ராவணன் அப்படின்னு சொன்னா நாள்தோறும் அழுபவன் என்று பொருள். ஆயிரக்கணக்கான வருஷம் அழுதுருக்கான். இந்த நிலையை கண்டு இறங்கி வாகீச முனிவர், திருநாவுக்கரசர் வாகீச முனிவர் கைலாயத்தில் இருக்கிறாரா, ஐயோ இத்தனை வருஷம் அழுகிறானேன்னு. பெரியவங்களுக்கெல்லாம் யாராவது அழுது புலம்பினா இறக்கப்படுவாங்க. சாமி கருணையே வடிவாளர் நாவுக்கரசர் பெருமான். அவர் இவ்வளவு அழுகிறான்னு சொன்னீங்க, வா நீ தவறு செஞ்சிட்ட, கைலாய மலையை போய் தூக்கிட்டு போய் நீ இலங்கையில வைக்கிறே, இது எவ்வளவு பெரிய ஆணவம். அந்த ஆணவத்தை நீக்க தான் பெருமான் அருள் செஞ்சிருக்கிறார். அதனால அவருடைய அருளை நீ முதல்ல பெற வேண்டும். அதனால இனிய இசையார் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதி பல பாடல்களை நீ படி, இறைவனை அவரை பிரார்த்தனை செய்ய உனக்கு அருள்வார் என்று ஒரு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தார். அதனால காம்போதி ராகத்துல சாமி அருமையா இனிய இசையில திருநாவுக்கு ராவணன் இசைத்து கைலை மனிதநாதருடைய அருளை பெற்றார். அவர் என்ன கொடுத்தாருன்னா பெருமான் வாழும் நாடும் கொடுத்தாராம். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதற்கு வாழ்நாளும்
வாளும். அந்த வாளை வைத்திருந்தா யாரும் அவரை வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாளும் நாளும் அவருக்கு கொடுத்தார். இதுக்கு யார் அருள் புரிந்தா? திருநாவுக்கரசர் வாகீச முனிவர் தான் அருள் புரிந்தார். இதுல என்ன ஆச்சுன்னா, இறைவன் தண்டனை கொடுத்தார் இல்லையா, அந்த தண்டனையிலிருந்து விடுவிச்சார் இல்லையா, அது ஒரு சிறிய குற்றமா போச்சு. அதனால அவர் மண்ணுலகத்தில் வந்து அந்த வினையை கழிப்பதற்காக வர வேண்டும். அதாவது பெரியவங்க சின்ன தவறு செய்தாலும் கூட அந்த உலகத்திற்கே நன்மை பயக்கிறது. அவர் செய்த சிறு தவறுதான், நல்லதுதான். ராவணனை திருத்தினார், ஆனாலும் இறைவன் கொடுத்த தண்டனை அல்லவா. அதனால சிறு குற்றமானதுனால அவர் கொண்ட கூற்று, அவருக்கு கூற்று இருக்கு பார்த்தீங்களா, அவர் சொன்னார். என்ன சொன்னார்? கூற்றுன்னு என்ன? நீ வந்து இறைவனை அருளை பெறுவதற்கான மார்க்கத்தை உபதேசமாக அந்த கூற்றாக அவர் சொன்னார் இல்லையா. அதனால வினை வந்து சேர்ந்து நில உலகத்துல பிறந்து 70 வயசு வரையும் சமண மதத்துல பூந்து படாத பாடுபட்டு துன்பப்பட்டு இறைவனுடைய அருளை திலகவதி அம்மையாருடைய அருளால அவர் பெறுகிறார். 70வது வயசுல தான் அவர் பெறுகிறார். அதனால இங்க திருநாவுக்கரசர் பெருமான், நீ இனிமேல் திருநாவுக்கரசர் என்று சாமி தான் அவருக்கு நாமத்தை கொடுக்கிறார். கொடுத்து நம்மை பாடி பரவி திருத்தொண்டு செய்வாயாக என்று அருள் வழங்குகின்றார். அதனால இறைவன் அருளால முதலாக தேவாரம். தேவாரம் அப்படின்னா நாவுக்கரசர் பாடிய பாடலுக்கு பேர் தான் தேவாரம் இல்லைங்களா. திருஞான சம்பந்தர் பாடிய பாடலுக்கு தேவாரம் இல்லை, அதுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடலுக்கெல்லாம் திருப்பாட்டு என்று பெயர். மணிவாசக பெருமான் பாடல்கள் திருவாசகம் என்று பெயர். அப்ப தேவாரம் அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர் அருளிய பாடல்களுக்கு மட்டும்தான் தேவாரம் என்று பெயர். பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் தேவாரம் என்ற பெயருக்கு பொதுவா வந்து விட்டது. ஆகவே முதலாக இறைவனுடைய அருளால் அதிக விரட்டத்து பெருமானை தன்னுடைய நிலையை சொல்லி பாடுகின்றார். கூற்றாயினவாறு விளக்ககளீர். அந்த கூற்று முன்னாடி தான் முடிந்த அந்த கூற்று இருக்கு இல்லையா, அதனாலதான் அது வினையாக வந்து சேர்ந்து நில உலகத்திலே பிறக்க வேண்டியதாயிருக்கு. அதனால கூற்றாயினவாறு விளக்ககளீர், அந்த வினையெல்லாம் போக விளக்கிய பெருமானே அப்படின்னு சொல்லி எனக்கு சூளை நோய் கொடுத்ததையும் சொல்கின்றார். கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இப்படி பிரியாது வணங்கி இருக்கிறார் கைலாயத்துல. பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. அந்த குடலுடைய வலி தாங்க முடியல. குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இந்த பதிகத்தை அருளுகின்றார். அருமையான பதிகம். தாழ்வெனும் தன்மையோடு மிக ஒருத்தர் வயிற்று வலியோடு துடித்து கொண்டிருக்கும் போது பாடுனா அது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி அந்த பாட்டை பாடும்போது அந்த தன்மை நமக்கும் வரும். ஒருவருடைய துன்பமும் துயரமும் இருக்கும்போது இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது கம்பீரமா சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ண முடியும். அவங்களால வயிற்று வலி இருந்தால் பேசவே முடியாது. இப்ப எவ்வளவு சிரமமாக அந்த பதிகமானது இருக்கும். அப்படி கண்ணீர் மல்க பாடி இந்த பதிகத்தை நிறைவு செய்தவுடன் அவருடைய வயிற்று வலி நோய் முற்றிலுமாக தீர்ந்தது. இன்றும் வயிற்று வலி உள்ளிட்ட உடல் நோய்கள் அத்தனையும் போக்கக்கூடிய அருமையான திருப்பதிகம். நம் உடல்ல எந்த நோய் வந்தாலும் அத்தனை தீர்க்கக்கூடிய அருமையான திருப்பதிகம் தான் இந்த கூற்றாயினவாறு என்ற முதல் தேவாரம். அது நமக்கு பெருமான் அருளி இருக்கின்றார். ஆகவே அவர் அருள அந்த வயிற்று வலி நோய் முழுமையாக நீங்க அவர் இனிமேல் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைந்து ஒவ்வொரு திருக்கோயிலாக திலகவதி அம்மையாரோட விடைபெற்று ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று அவர் அந்த திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது என்னன்னு பார்த்தா அந்த நாடு சமண மதத்துலதான் இருக்கு தமிழ்நாடு. அப்ப சமணர்கள் எல்லாம் ஏற்கனவே சமண சமயத்துல மட தலைவராக இருந்தவர். இப்போது சைவ சமயத்துக்கு போயிட்டு அவங்க சும்மா விடுவாங்களா? சமணர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்தது. மன்னன்ட்ட போய் சொன்னாங்க, மன்னனும் சமண சமயம், மன்னா இப்படி இந்த நம்ம மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போயிட்டாரு, அதனால அவரை நம்ம ஒரு வழி பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறான்னு கேட்கிறாரு. அது என்ன சொன்னா, சுண்ணாம்பு காலவாசல் கொண்டு அவரை கொண்டு உள்ள உட்கார வச்சிருங்க. சுண்ணாம்பு காலவாசல்ல எப்படின்னு தெரியல, ஒரு 10க்கு 10 அறை இருந்தா உள்ள நெருப்பை மூட்டி உள்ள உட்கார வச்சா ஒருத்தர் எப்படி இருக்கும்? அது வெளியில ஒரு துவாரம் கூட இருக்க, ஃபுல்லா நெருப்பு உள்ள மூட்டி எரியும். 10க்கு 10 அறைக்கு நெருப்பு மூட்டி ஒருத்தர் உட்கார வச்சா எப்படி பாருங்க. அதான் சுண்ணாம்பு காலவாசல். இன்னைக்கு நம்ம அது பழைய முறை, இப்போதைக்கு அது சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா. அதை பற்றி தான் இருக்கும். கற்பனை பண்ணீங்க, ஒரு 10க்கு 10 அறை, அதுக்குள்ள நெருப்பை மூட்டி உள்ள ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அப்படி உட்கார வச்சுட்டாங்க திருநாவுக்கரசர். 7 நாள் 7 நாள் 7வது நாளே அவருடைய அந்த வாசலை திறந்து பாக்குறாங்க. அவர் எப்படி உட்கார்ந்தாரோ அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. மாசில் வீணையும் மாலை மதியமும்
வீசு தண்டடும் வீங்கிட வேணிலும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. அந்த சுண்ணாம்பு காலவாசல் எப்படி இருக்கின்ற பதிகத்தை சொல்றார். மிக இனிமையாக இருந்ததாம். தென்றல் வீசுகின்றார், நல்ல இனிமையான தென்றல் வீசுது, நல்ல மாலை மதியம் தோன்றுகின்றது. நல்ல பாடல் முழுவதும் பார்த்தா இனிமையா, இது சொன்னா கொஞ்சம் விரிந்து போகும், அந்த இனிமையை சொல்ற அவ்வளவு இனிமையா இருந்தது. என்னுடைய ஈசனுடைய திருவடி நிழல்னர், எனக்கு திருவடி நிழல்ல சாமி அமைச்சிருக்கிறார். அந்த வெப்பமும் சூடும் உங்களை தாக்குமா? தாக்காது. அதாவதுங்க, இது நம்ம கேட்கலாம், ஏங்க சுண்ணாம்பு காலவாசால இப்ப நம்ம 111 டிகிரி அடிக்க நம்மளால தாங்க முடியல இல்லைங்களா? அது ஒரு 1001 டிகிரின்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு சுட்டு எசுக்கி பஸ்பமாயிடும், சுண்ணாம்பு வெள்ளையாயிடுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம உடம்பே இருக்காது. ஆனா அதுக்குள்ள ஒரு ஆளை எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த சூடு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதை விட இறைவனுடைய திருவடி குளிர்ச்சி. குளிர்ச்சிக்கு முன்பு சூடு நிக்குமா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 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 சின்ன பக்கெட் இருக்குது, அதனால சுடு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பக்கெட் சுடு தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே கையை விடுங்க, அவ்வளோதான், பொத்து போயிடும் கையே இல்லைங்களா? அதை விட ஒரு பல மடங்கு இவ்வளோ பெரிய பேரல் நிறைய குளிர்ந்த நீர் இருக்குவீங்க. அந்த சுடு தண்ணியை கூட இந்த குளிர்ந்த நீருக்குள்ள மொத்தமாக ஊற்றிடுங்க, இப்போ தொட்டு பாருங்க, சுடுமா? அப்போ இறைவனுடைய திருவடி குளிர்ந்த நிழல்ல சூடு அவங்களை தாக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்தார். திறந்து பார்க்குறாங்க, சாமி அப்படியே இருக்கிறாங்க. பார்த்தோன்னே சமணர்கள்லாம் கூடி என்ன முடிவு சொன்னாங்களா மன்னர்கிட்ட, மன்னா நம்மளுடைய மந்திரங்களை கற்றுக்கொண்டதுனால இவர் தப்பிச்சிட்டார், நம்ம மந்திரங்களை இவரை காப்பாற்றி இருக்கு, அதனால இவரை நம்ம சும்மா விடக்கூடாது. அதனால நீங்க ஒரு பூமியை தோண்டி அவரை உள்ள புதைச்சு தலையை மட்டும் வெளியில வச்சுட்டு ஒரு மதம் பிடிச்ச யானையை வச்சு மிதிக்க விட்டுறலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு பூமியை தோண்டி அவரை கீழே இறக்கி தலை மட்டும் வெளியில தெரியும், இப்படி வச்சுட்டு ஒரு மதம் பிடிச்ச யானையை துரத்தி விடுறாங்க. அந்த யானை மேக விரைந்து வருகின்றது. விரைந்து வர வர திருநாவுக்கரசர் பெருமான் இறைவனுடைய திருவடியை சிந்திக்கின்றார். சிந்தித்து சுண்ண வெண் சந்தின சாந்தும் என்ற பாடல், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. நான் இறைவனுடைய திருவடி நிலையில் நான் இருக்கும்போது, அவர் அருள் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எந்த அச்சமும் இப்பையும் இல்லை, இனியும் வரப்போவதில்லை. இப்பையும் அச்சமில்லை, இனியும் அச்சமில்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற அந்த பதிகம் பாட அந்த யானையானது விரைந்து வந்து அவரை அப்படி விழுந்து வணங்கி பழம் சேர்த்து போய்விட்டது. அப்ப சமணர்கள்லாம் வந்தாங்க, இதுவும் நம்மளுடைய மந்திரத்தினால்தான் அவர் பிழைத்து விட்டார், அதனால அவருக்கு விஷம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பால் எடுத்துட்டாங்க, அவர் நிறைய விஷத்தை ஊற்றி அவர் அருந்து கொடுத்தாரு. அவர் எல்லாம் வல்ல திருநீலகண்ட பெருமான், விஷத்தை அருந்திய திருநீலகண்ட பெருமானுடைய அடியவருக்கு விஷம் என்ன செய்யும்? அவர் அருந்தினார், அந்த விஷம் அவர் ஒன்று செய்கிறார். இதுவும் சமண மதத்து மந்திரங்களெல்லாம் அவர் பிழைத்துக் கொண்டார். ஆகவே இவரை ஒரு கடலில் தூக்கி போட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கடல்ல தூக்கி போட்டா நீந்தி வந்துட்டா என்ன பண்பதற்காக ஒரு பெரிய கல்லை அவரோடு சேர்த்து கட்டி மேல மலை மேலிருந்து போட்டாங்க. திருநாவுக்கரசரை கட்டி போடும் போது, சொட்டுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நல்ல துணையாவது நமச்சிவாயவே. கல்லை கூட்டி கல்லோடு என்னை பிணைத்து கடலில் தூக்கி போட்டானுக்கும் எனக்கு நல்ல துணையாக என்றும் இருக்கவர் நமச்சிவாய பெருமான் என்று நமச்சிவாய பதிகத்தை அவர் பாட, அந்த கல்லு மிதந்தது. இதுல கடல் மேல மிதந்தது, அப்படியே படகு மாதிரி வந்து கரையில சேர்ந்தது. அந்த கரையில வந்து சேர்ந்தார். அது கரையேறிய குப்பம் என்று இன்றும் கடலூர்ல இருக்கிறது. சாமி வந்து அங்க அங்கு கடல் வந்து பாதிரிப்புலியூர் பெருமானை வணங்கி அங்கு வீற்றிருக்கின்றார். இதையெல்லாம் கண்ட அந்த சமண மன்னன் திரும்பி திருநாவுக்கரசரை திருப்படியை வணங்கி தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னர் வேண்டுகின்றார். மன்னர் வேண்டி மன்னர் சைவ சமயத்தில் சார்ந்து நாவுக்கரசருடைய அவர் வழிகாட்டுதல்படி ஒரு சிறந்த ஆட்சியை அவர் செலுத்தினார். இந்த நிலையிலே திருநாவுக்கரசர் பெருமான் தமிழகம் முழுவதும் பயணத்தை மேற்கொள்கின்றார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அவர் தில்லை சிதம்பரம் வருகின்றார். தில்லை சிதம்பரத்தில் வந்து பெருமானை தரிசிக்கின்றார். தரிசிக்கும் போது பெருமான் பார்த்தார், வந்துட்டியா அப்படின்னு கேட்டார். பார்வையாலே கேட்டாராம், அப்பா இப்ப யாரு இத்தனை வருஷம் கழிச்சு நீ இப்ப வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட மாதிரி அவர் பதிகத்திலே பதிவு செய்கின்றார். அந்த நிலையிலே சிதம்பரத்தை வணங்கி அப்படியே சீர்காழிக்கு வருகின்றார். அங்கு திரு ஞானசம்பந்த பெருமான் அங்கு இருக்கின்றார். அவருடன் சேர்ந்து பல சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள்.
வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது திருமறைக்காட்டுக்கு செல்கின்றார். அங்கு கதவு மூடி இருக்கின்றது. இது யாரால் மூடப்பட்டதுன்னா வேதத்தால் மூடப்பட்டது என்று சொன்னார்கள். அப்போது திருநாவுக்கரசர் பெருமான் பதிகம் திருஞான சம்பந்தர் அருள அங்கு திருநாவுக்கரசர் பெருமான் அருமையான திருப்பதிகம் ஒன்றை அருள அந்த கதவு தானாகவே திறந்தது. அடுத்து திருஞான சம்பந்தர் பாடலாம் அந்த கதவு மூடிக்கொண்டது. ஆகவே திறக்கவும் மூடவும் செய்ய திருமுறைகளை திரு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உலகறிய அந்த பதிகத்தின் சிறப்பை அறிவித்தார்கள். மேலும் பல திருத்தலங்கள் எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார்கள். திருவீழி மிரளை என்ற தரிசனத்தில் அந்த தலத்துக்கு வருகிறார்கள். அங்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது இது மாதிரி மழை பெய்யலை. அதனால திருநாவுக்கரசர் பெருமானை நம்ம இந்த இடம் வேண்டிக்கொள்ளும், நல்ல மழை சாமியுடைய அருளால நல்ல கருணை மழை பொழிய வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து என்று நம்ம பிரார்த்திப்போம். ஏன்னா நாவுக்கரசர் அருள் இருந்தால் எல்லா நல்ல மழையும் நமக்கெல்லாம் கிடைக்கும். அந்த வகையிலே அங்கு மழை பெய்யல, பஞ்சம் வந்தது, வறுமை வந்தது, என்ன செய்யறதுனே தெரியல. அப்போது திருநாவுக்கரசர் பெருமான் இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பிக்க பதிகம் பாட சாமி ஒரு பொற்காசை அளிச்சிருவார். அவர் தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் உணவிட்டு மகிழ்வார். திருஞான சம்பந்தரும் பதிகம் பாடுவார், அவருக்கும் பொற்காசு அளிப்பார், மகிழ்வார். இப்படி இருவருக்கும் பொற்காசு அளித்து அங்கு பஞ்சம் தீர்க்கப்பட்டது. பஞ்சம் தீர்ற வரைக்கும் இருவருமக்களும் அங்கே இருந்து பஞ்சத்தை தீர்த்தார். அப்படியே விடைபெற்று நாவுக்கரசர் ஞான சம்பந்தரிடம் விடைபெற்று அவர் வருகின்றார். அப்ப திங்களூர் என்ற தலத்திற்கு வருகின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பூதியடிகள் வரலாறு. அப்பூதியடிகள் நாவுக்கரசரை கண்டதே இல்லை. அவரை தேடி நாவுக்கரசர் வருகின்றார். அவருடைய பேரிலே பல ஆசிரமங்கள் அழைக்கின்றார். தண்ணீர் சாலை, தண்ணீர் பந்தல், கல்வி சாலை, அன்னதான கூடம், கல்வி, இப்படி பல தர்மங்கள் அவர் பேரிலே செய்ய, இது யார் பேரில் நீ செய்கிறேன்னு கேட்கிறார். நாவுக்கரசர் பேரிலும் அவர் அடியேன் தான் என்று சொல்ல, அப்பொழுது அவருக்கு விருந்தளிக்க அவருடைய குழந்தையானது பாம்பு தீண்ட, அந்த நிலையில் அந்த பாம்பு தீண்டிய குழந்தையை பதிகம் பாடி ஒன்று கொலாம் என்ற அருமையான பதிகம் பாடி அந்த விஷத்தை நீக்கி அந்த குழந்தையை எழுப்பிய அந்த அற்புதத்தை நாவுக்கரசர் பெருமான் நிகழ்த்துகின்றார். ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இறைவனுடைய தொழில் என்ன தெரியுங்களா? இறைவனுக்கு 5 தொழில் உண்டுங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இந்த 5ம் 4 பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். அப்ப இறைவனுடைய அருள் அவங்களுக்கு எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கின்றது. படைத்தல் என்பது என்ன? இப்ப இறந்து போன குழந்தையை மீண்டும் உயிர் பிடிச்சு கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரம்மனுடைய வேலை தானே. இறந்த குழந்தையை உயிர் பிடிச்சு கொடுத்திருக்கிறார். படைத்தல். காத்தல்லாம் பஞ்சகாலங்கள்ல நம்மளுக்கு காத்திருக்கிறார். நாவுக்கரசர் பெருமான் பதிகம் பாடி பஞ்சகாலத்தில் நம்மளுக்கு உணவிட்டு காத்தல் தொழில் செய்திருக்கின்றார். காத்தல். அடுத்து அழித்தல். சமணர்களுடைய ஆணவத்தை அழித்தல். ஆணவம் கண்மன் மாயத்தை சமணருடைய அந்த கொட்டத்தை ஆணவத்தை அழித்தல். மறைத்தல். அவருடைய காலத்திலும் கூட பலர் அவர்களுடைய அருமையும் பெருமையும் சமணர்களும் முதற்கொண்டு அவர்களுக்கு தெரியவில்லை இல்லையா? அது அவங்க அறிவில் மறைக்கப்பட்டது. அருளல் என்பது திருநாவுக்கரசர் பெருமான் அன்றும் நமக்கு அருள் செய்கின்றார், என்றும் அருள் செய்கின்றார், என்றும் அருள் செய்கின்றார். எதில்? அவர் அருளிய பதிகத்தின் மூலம் பதிகம் பாடனா நமக்கு அத்தனை பயன்கள் நமக்கு கண்ணார பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை பலன்கள் கிடைக்கின்றது இல்லைங்களா? இன்றும் வயிற்று வலி நோய் வருகின்றதா? கூற்றாயினவாறு பதிகம் படியுங்கள். உடல் வயிற்று வலி நோய் மட்டுமல்ல, எல்லா நோயுமே போய்விடும். அப்படியே நம்மளையெல்லாம் இன்றும் காத்து அருள் செய்கின்ற பெருமான் நாவுக்கரசர் பெருமான். இப்படி அவருடைய அனுகிரகம், அருளர் என்ற அனுகிரகம் நமக்கு பதிகத்தின் மூலம் இன்றும் என்றும் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சொத்தை, நமக்கு ஞான சொத்தை நமக்கு அருள் இருக்கின்றார். நம்ம இந்த நூல் அப்படியே கண்ணில் நாள்தோறும் அந்த பூஜைகளை வச்சு பூஜை செய்து ஒரு பதிகமாவது குறைந்தபட்ச ஒரு பாடலாவது பாடி நாம் அவருடைய அருளை பெற வேண்டும். ஆகவே இப்படியாக நாவுக்கரசர் பெருமான் பல தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு நெருவிலே காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய காலத்திநாதனை தரிசனம் செய்கின்றார். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தி மலை வரையும் தான் செல்வார்கள். அதுக்கு பின்னாடி யாரும் போகல. திருஞான சம்பந்தர் பெருமானும் காலத்தி மலையோட தரிசனம் பண்ணி அங்கிட்டு மொழிகள் வேற, அதனால அங்க போய் தேவாரம் பாடினா யாருக்கும் புரியாது இல்லைங்களா? அது தமிழகத்திற்காகவே வந்த பெருமான்கள். ஆகவே திருஞான சம்பந்தரும் அப்படிதான் அந்த காலத்தி மலையோடு அவர் அந்த காலத்தி மலை நின்று தான் வடக்கு உள்ள தலங்களை எல்லாம் பதிகம் பாடி அருளினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடக்கு உள்ள பதிகங்களை எல்லாம் காலத்தி மலை மீது நின்றே பாடுகின்றார். நாவுக்கரசர் பெருமான் காலத்தினாதனை தரிசித்து வடக்கேயும் பயணம் மேற்கொள்கின்றார். காசி வரை நடந்தே போயிட்டார். காசி யாத்திரை காசி வரை நடந்தே போய் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மை தாயார் செய்து காசி விஸ்வநாத பெருமானையும் வணங்கி அங்கு சில நாள் இருந்து, அந்த காலத்துல காசிக்கு மேல யாத்திரை போக மாட்டாங்க. கைலாய யாத்திரை அதுக்கு பின்னாடி தான் இருக்கு.
அது மிக அடர்ந்த காடு, பல கொடிய விலங்குகளும் நிறைய உண்டு. ஆகவே யாரும் பயணத்தை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கைலாயநாதனை காணும் வேட்கையால் நாவுக்கரசர் பெருமான் 80 வயதிலும் அந்த பயணத்தை காசியிலிருந்து மேற்கொள்கின்றார். அப்படி போது உடன் இருக்கின்ற அடியார்கள் கூட யாரும் அல்ல, சாமி தனியா மட்டும்தான் அந்த காட்டு வனத்திற்குள் செல்கின்றார். வனத்திற்குள் செல்ல செல்ல கொடிய மிருகங்களும் நாகங்களும் விஷ பூச்சிகளும் கூட நாவுக்கரசர் பெருமானை திருவடியை வணங்கியதாம். அப்படி அனைத்து உயிர்களும் வணங்க அவர் கைலாயத்தை அடைந்தார். அதற்கு மேல் அவரால் தளர்ந்து போடுது உடம்பு. ஆனால் தளர்ந்த உடம்பை கொண்டு மேலும் நடக்க முடியல. நடக்கலைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தவழ்ந்து போகின்றார். மலையிலே தவழ்ந்து போகின்றார். போகும்போது தன்னுடைய உடம்பெல்லாம் சிராய்ந்து ரத்தம் சதையெல்லாம் குட்டுகிறது, சதையெல்லாம் பீந்து போகின்றது. அந்த நிலையிலும் கூட அந்த தவழ்ந்து கைலாயநாதனை காண வேண்டும் என்ற அந்த உரைப்போடு, ஆர்வத்தோடு, விருப்போடு, அன்போடு அவர் மேலும் பயணத்தை மேற்கொள்கின்றார். அப்படி செல்ல செல்ல அங்கு இறைவன் ஒரு முனிவர் திருவுருவத்திலே வருகின்றார். வந்து, ஐயா, இவ்வளவு சிரமப்பட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்க, கைலாயநாதனை காண செல்கின்றேன். அப்படியே அந்த குளத்தில் மூழ்குங்கள், உங்களுக்கு இறைவன் அருள்வார் என்று அவரே அருள்கின்றார். அங்குள்ள திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தவுடன் அவர் திருவையாறு குளத்துல எழுந்தார். அங்கு அவர் கண்ட காட்சி தான் கைலாய காட்சி. கைலாய காட்சி என்பது இறைவன் சக்தியும் சிவமுமாக இருப்பார். ஆணும் பெண்ணுமானதா இறைவனுடைய. அது மாதிரி இந்த உலகமும் ஆணும் பெண்ணுமயமானதுதான். நாவுக்கரசர் பார்க்கின்ற ஒரு ஆணை வருகின்றது, உடன் பெண் யானையும் வருகின்றது, சேவலும் வருகின்றது, கோழியும் வருகின்றது, நாகமும் வருகின்றது, ஆண் நாகமும் வருகின்றது, பெண் நாகமும் வருகின்றது. இப்படி ஆணும் பெண்ணுமாக அவருடைய காட்சியை கண்டு அதை ஆணும் பெண்ணுமாக காண்பதுதான் கைலாய காட்சி. அந்த கைலாய காட்சியை அவர் திருவையாற்றிலே காண்கின்றார். அதான் மாதர் பிறை கண்ணியானை என்ற அந்த பதிகத்தில் அவர் கண்ட காட்சியை நமக்கு அருகின்றார். அதுல கைலாயத்தை திருவையாற்றிலே கண்டு தொழுத பெருமான் அவர் ஒரு பதிகம் பாடுகின்றார். கைலாயநாதன் இந்த இந்தியாவிலே எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது, திருமுருகன் பூண்டியிலே கைலாயநாதனையே காணலாமே, திருமுருகன் பூண்டியில் கைலாயநாதன் வீற்றிருக்கின்றார் என்று அவருடைய பதிகத்தில் பாடுகின்றார். ஒரு பட்டியல் கொடுக்கின்றார், எந்தெந்த ஊர்லாம் கைலாயநாதன் இருக்கின்றார் என்ற போது, திருமுருகன் பூண்டி நமது தலத்து பெருமானை, நமது திருக்கோயில் எங்கு கைலாயநாதன், கைலையை கண்டவர் ஒருத்தர் பார்த்தவங்க தான் ஒண்ணு சொல்ல முடியும் இல்லைங்களா, கைலையை கண்டவர் இங்கு இருக்கின்றார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதுவே கைலாயனா இது நமக்கு திருமுருகன் பூண்டி கைலாயம். இது நாம சொல்ற திருநாவுக்கரசர் பெருமான் ஞான வாக்கால் அருளி செய்யப்பட்டது. ஆகவே அவனுடைய கைலாயநாதனை திருவையாற்றிலே கண்டு தொழுத பெருமான் அவர் அப்படியாக பல தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு நிறைவாக திருப்புகழூர் என்ற அந்த புண்ணிய தலத்தில் எழுந்தருளுகின்றார். அப்படி எழுந்தருள்கின்ற நாள் தான் சித்திரை சதயம். இதே திருநாள் சித்திரை சதயத்திலே திருப்புகழூரிலே எழுந்தருள்கின்றார். அப்போது நிறைவாக சாமி ஒரு சோதனையை வைக்கின்றார். சிவபெருமான் தன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டுமான சாமி ஒரு 2வது இருந்து 3வது போனா ஒரு டெஸ்ட் வைக்கிறோமா இல்லையா பரீட்சையில, அதெல்லாம் ஒரு சிறு சோதனை வைக்கின்றார். அந்த சோதனை என்னன்னு சொன்னா, திருநாவுக்கரசர் பெருமாள் ஒரு திருக்கோயிலுக்கு செய்யும்போது உழவார பணி செய்வார். தன்னுடைய தமக்கையார் தமக்கு அளித்த தொண்டு அவருடைய கற்றுக் கொடுத்ததுதான். எழுந்து நீராடி திருநந்தவனத்தை பராமரிக்கணும், கோயிலை தூய்மை செய்யணும், அழகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்தேத்தல் என்று பல பணிகளை தமக்கையாரிட்ட அந்த பணிகளை நாள்தோறும் செய்து தேவாரம் பாடுவார். அப்படி திருக்கோயில திருப்பணி வேலைகள் உழவாரப்படி செஞ்சிட்டு இருக்கிறார். குளத்தை பக்கத்துல எல்லாம் தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போது இறைவன் பொன்னும் நவமணிகளும், வைரம், வைடூரியம், தங்கம், மாணிக்கம் அப்படின்னு நிறைய இறைச்சி போட்ட நிறைய இருக்குது. அதையெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டுக்குவோம். ஆனால் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், அதெல்லாம் பார்த்து புல் பூண்டு குப்பை மண் எப்படி சீமானை வச்சு அதை நம்ம நீக்குவோமோ அந்த கூட்டுவோமோ, அதே போல அந்த குப்பையும் கூடும் மண்ணும் போல அந்த பொன்னும் மணியும் கூட்டி தள்ளினார். அவருக்கு எல்லாம் மண்ணும் குப்பையும் போலதான் அந்த மாணிக்கமும் நவரத்தனமும் அவர் பண்ணிட்டார். ஆகவே பொன்னா அந்த மண் பொன் என்ற பற்று அவரிடம் இல்லை. அடுத்ததாக சுவாமி தேவலோகத்து அரம்பியர்கள் அவ்வளவு அழகானவர்கள்.
அவர்களை எல்லாம் ஆட விடுகின்றார். திருப்புகலூர் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஆட விட்டாங்க. சாமி அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. நம்ம ஆண்கள் எல்லாம் கேர் பண்ணிக்கல சொல்லுவோமே, அது ஒரு பொருட்டாவே சாமி நினைச்சுக்கல. அவர் பாட்டுக்கு சாமியை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பெண்கள் எல்லாம் ஆடி ஆடி பார்த்தாங்க. இவர் பார்க்குற மாதிரியே தெரியல. கடைசியில் அங்கே ஆடி சலிச்சு போய் நாவுக்கரசர் பெருமாடி திருவடி வணங்கி விட்டு அவர் தேவலோகம் போயிட்டாங்க. அப்ப மண் பெண் பொன் என்ற அந்த மூவாசையும் திறந்த அந்த பற்றற்ற ஞானியான நாவுக்கரசர் பெருமான் அவர் ஆன்மாவை, புனித ஆன்மாவை தன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருவுளம் கொள்கின்றார். அப்போது திருநாவுக்கரசர் பெருமானை உணர்ந்து அவர் ஒரு பதிகம், அங்கு நிறைவு பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் நமக்கு ஒரு 30 தான். அந்த நிறைவு பதிகத்தை தான் நம்ம பாடணும் சித்திரச்சதிகத்திலே. அது முக்தி பதிகம். அந்த பதிகத்தை பாட நம்ம கண்ணீர் கொட்டிடும். அவ்வளவு உருக்கமான பதிகம். தன்னுடைய நிலையை சொல்கின்றார். பெருமானே, இந்த உடம்புல உயிர் இருக்குது எனக்கு, ஆனா இப்ப நல்ல உணர்வோடு இருக்கின்றேன் இல்லைங்களா? நல்ல உணர்வோடு இருக்கின்றேன். நல்ல உணர்வோடு இருக்கும்போது உன்னை நினைத்து கொண்டு நான் திருவடியை சேர்ந்தவேன். அதை நான் இப்போதே நல்ல உணர்வோடு இருக்கும் போதே உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்துக்கொள். ஏன்னா மரண தருவாயில் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உடம்பு என்ன ஆகுனா, 9 துவாரங்கள் இருக்கின்றன, 9 வாசல். 9 வாசலும் ஒக்க அடைக்கும் சொன்னார். மொத்தமா அடைச்சிடும். ஒன்றும் இல்லை, 2 துவாரம் இருக்கு. மூக்கு ஒரு மூக்கை பத்திட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா உங்களால? அவ்வளவுதான், திணறி போயிடும். இந்த 2 துவாரத்தை அடைச்சாவே நம்ம திணறி போயிடும் இல்லைங்களா? 9 துவாரமும் அடைக்கப்பட்ட அவருடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. அதை வாக்காலே சொல்ல முடியாது. அந்த துன்பத்தை அது நம்ம எதாலையுமே சொல்ல முடியாது. ரொம்ப கொடூரமான துன்பம். அதனால ஒக்க அடைக்கும் போது நான் உணர மாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேனப்பா, உன்னை நினைச்சிட்டே நான் உன்னுடைய திருவடி சேரணும், அந்த வரத்தை எனக்கு கொடு. இப்ப நான் நல்லா இருக்கேன், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லாள் உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. நல்லா இருக்கும் போதே, நல்ல உணர்வுடன் இருக்கும் போதே, அப்பதான் இறைவனை நம்ம சிந்திக்க முடியும். நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல வேலை செய்யுங்க, நம்ம இறை சிந்தனைலாம் வராதுங்க. கண்டிப்பா ஏதாவது நமக்கு துன்பம் ரொம்ப உடம்பு முடியல, நம்ம இறைவனை நினைப்போமா? வராது, அப்படின்னா வராது. நல்ல உணர்வோடு இருக்கும் போது நினைக்க வேண்டும். அந்த நல்ல உணர்வோடு இருக்கின்ற நிலை எதுங்களா? இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் அந்த நல்ல உணர்வோடு இருக்கின்றோம் இல்லைங்களா? அந்த நல்ல உணர்வோடு இருக்கும்போது ஆன்மாவானது நெற்றி போட்டுல இங்க இருக்கும். 36 தத்துவங்களும் கூடிய ஆன்மா நெற்றி போட்டுல இருக்கும். இந்த நெற்றி போட்டுக்கு பேரு தான் காசின்னு வச்சிருக்கு. நம்ம உடம்புல ஒவ்வொரு தலம் சொல்றோம்ல, காசின்ற தலம் நம்ம உடம்புல நெற்றி போட்டுல இருக்கு. காசியில் இறக்க முக்தி அப்படின்னா நல்ல உணர்வோடு உயிர் ஆன்மா இந்த இடத்துல இருக்கும் போதே இறைவனை தியானித்துக் கொண்டு இறைவனுடைய திருவடியை அப்படியே ஆன்மா மேலே சேர்ந்து விடும். அதான் காசியில் இறக்க முக்தி. அதை வேணும்னு கேட்டேன், அதை சாமி கொடுத்த அந்த அப்படிப்பட்ட வரம் கொடுத்த பதிகம் தான் அந்த நம்ம நிறைவு முக்தி பதிகம். அந்த பதிகம் முழுவதுமே சொல்றார், என்னுடைய உணர்வு அற்ற நிலையில் உன்னை நான் கண்டிப்பாக சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்ப திருவடியை சேர முடியாது. ஆகவே நல்ல உணர்வோடு நான் நல்லா இருக்கும் போதே உன்னை நினைத்து கொண்டே, உணர்வோடு இருக்கும்போது நினைத்து கொண்டே நான் முக்தி பெற்றை உன்னுடைய திருவடியை, அந்த பேரின்ப வாழ்வை, உன்னுடைய அருளை நான் பெற வேண்டும் என்ற அந்த பொருள் அடங்கிய அந்த திருப்பதிகத்தை பெருமான் ஓதி நிறைவு செய்ய, அந்த உணர்வோடே அந்த உணர்வான அந்த நிறைவிலே அவர் எல்லா வல்ல பெருமானுடைய திருவடியை, அந்த ஆன்மாவானது அப்படியே மேல கைலாயம் சென்றுவிடும். அப்படியானது அந்த புனித நாவுக்கரசர் பெருமானுடைய புனித ஆன்மா எண்ணுகேன் என்ன சொல்லி எண்ணுகேனோ என்று பாடிக்கொண்டே பெருமானுடைய திருவடியை உணர்வு பூர்வமாக அடைந்து பேரின்ப பெருமாளை பெற்ற அந்த புனித திருநாள் தான் சித்திரை சதயம். அத்தகைய சித்திரை சதயத்தில் நாவுக்கரசர் பெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும். எல்லா உயிர்களும், சாதாரண சிற்றுயிர் பாருங்க, நாய் கோழி இந்த வெயிலுடைய கொடுமை தாங்காம நாம படுகின்ற துயரம் ஒரு பக்கங்க, சிற்றுயிர்கள் படுகின்ற துன்பங்கள்லாம் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லா உயிர்களும் துன்பப்படுகின்றது. அந்த துன்ப நிலையெல்லாம் நீங்க நாவுக்கரசர் பெருமான் நமக்கெல்லாம் நல்ல கருணை மலையை கொடுத்து நமக்கெல்லாம் அருளை செய்ய வேண்டும் என்று அவருடைய